இந்த விபத்து பற்றி பிளாக் பாக்ஸ் டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் 3 பேர் பேசினாங்க. எஸ், ஏர்கிராஃப்ட் ஹேண்டில் பண்ற டொமைன் எக்ஸ்பர்ட்ஸ் 3 பேர் பேசினாங்க. 3 பேருமே சொன்னது என்னன்னா, நமக்கு முழுமையான காரணம் வந்து பிளாக் பாக்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும். அதுதான் உண்மை. அது வரைக்கும் நம்ம வந்து கேஸ் பண்ண முடியாது. ஒரு பேசஞ்சர் சொல்றது வந்து நம்ம வந்து சரின்னு சொல்லி எடுத்துக்க முடியாது. ஹி வில் பி அண்டர் அ ஷாக் அண்ட் ஹி இஸ் நாட் அ டெக்னீஷியன் அந்த பேசஞ்சர் வந்து. அதனால ஒரு ஏசி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது சார், அதனால வந்து இவ்வளவு ஒரு ஆக்சிடென்ட் நடக்க முடியாது. நம்ம வந்து டெக்னிக்கல் ரிப்போர்ட் என்னங்கிறது பிளாக் பாக்ஸுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்கணும். இந்த ரெஸ்கியூ அண்ட் ரிலீஃப் ஆப்ரேஷன் வந்து அதுக்கான வாய்ப்பே ரொம்ப கம்மியா இருந்திருக்குன்னு சொல்லி தெரியுது. அதுக்கப்புறம் ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியால போய் இது விழுந்ததுங்கிறது இன்னும் ட்ராஜடியை வந்து அதிகப்படுத்தி இருக்கு. இது ஃபிளை பண்ண கேப்டன் சுமித் சபர்வாலுக்கு வந்து 8,200 hours அவருக்கு ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி கோ பைலட்டுக்கு வந்து 1100 hours 1100 மணி நேரம் அவருக்கு வந்து ஃபிளைங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அதனால 2 பேருமே வந்து ரொம்ப திறமையானவர்கள். அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா ஒண்ணு நடந்துட்டதுனாலதான் இந்த மேடே அலர்ட் வந்து அவர் வந்து கொடுத்துருக்காரு. அலர்ட், இந்த மேடே அலர்ட் கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும்னா, நான் எசென்சியல் கம்யூனிகேஷன் அத்தனையும் இதுல டவர்ல இருந்து நிப்பாட்டிடுவாங்க. இதுக்கு மட்டும்தான் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஆனா அதுக்கு மட்டும் ப்ரையாரிட்டி கொடுத்து அடுத்து அவங்ககிட்ட கேட்கறதுக்கான சந்தர்ப்பமே இல்லாம போயிருக்கு. 1:38 PM 1:39 PM டேக் ஆஃப் ஆயிருக்கு. அண்ட் ஐ திங்க் இந்த ஷார்டஸ்ட் பாசிபிள் டைம் இட் இஸ் டவுன். உடனடியாக வந்து இவரு ஹோம் மினிஸ்டர் அங்க போக சொல்லியிருக்காரு, பிரைம் மினிஸ்டர். அடுத்து வந்து சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் போக சொல்லியிருக்காரு. இங்க வந்து வெரி அன்பார்ச்சுனேட்லி அங்க போவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதாவது இங்க வந்து ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்றதுக்கான வாய்ப்புகளே இங்க இருக்கிற மாதிரி தெரியல. ஓகே, இந்த மாதிரி ஒரு ரெண்டு விதமா பார்க்கலாம் சார். ரெஸ்கியூ நீங்க சொல்ற மாதிரி ஒரே ஒருத்தர் தான் சர்வைவ் ஆயிருக்காரு இது வரைக்கும். இதுல விமானத்தில் பயணித்தவர்கள், அது இல்லாமல் அந்த மருத்துவ மாணவர்கள் விடுதியில் 5 மாணவர்களை காணலைன்றதுனால அந்த எண்ணிக்கையும் கூடலாம் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த குடும்பத்தினருக்கான இப்போ நீங்கள் வந்து இதில் இழப்புகளை சந்தித்தவர்கள் அவர்களை ஹேண்டில் பண்ணுறது இது எல்லாமே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சைடில் தானே வரும். இது எப்படி கையாள வேண்டும் அப்படிங்கிறது அவங்க வந்து உடனடியாக வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் கொடுப்பாங்க. இதில் வந்து ஆமாம் ஏர் இந்தியாவிலேருந்து கொடுப்பாங்க, சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர், சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர்லேருந்து கொடுப்பாங்க, அந்த ஏர்போர்ட்லேருந்து கொடுப்பாங்க. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணா என்னுடைய உறவினர் இது மாதிரி போனான்னு சொல்லி சொன்னா அவங்க உடனடியா அந்த உறவினர் பத்தி தகவல்களை வந்து சரி பார்த்து இவங்க சொல்லுவாங்க. இது வந்து உறவினர்கள்ல வந்து சர்வைவல் இருந்ததுன்னா யாரு சர்வை பண்ணாங்கன்னு பார்த்து எந்த சீட்ல இருந்தாங்கன்னு பார்த்து உடனடியா அவங்ககிட்ட கிளம்பிவாங்க. இவங்க இந்த நிலைமையில இருக்காங்கன்னு சொல்ல முடியும்.